எனக்கு கல்யாணம், என் பொண்டாட்டி சொல்லிட்டா எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், என் பொண்டாட்டிய பர்மிஷன் கொடுத்துட்டா ஊரை கூட்டி சோறு பாடு போறட்டும். சரிவுல ஓடும் போது ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உங்களுடைய மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதனால கால் மசில்ஸ் என்ன ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தட்டு தடுமாறும், முட்டியெல்லாம் லொட லொடன்னு ஆகும். ஒருவேளை நாம வைக்கிற ஸ்டெப் ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆற மொமெண்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப ஏற்படுற கூடுதல் வேகத்தினாலதான் ஜான்டி ரோட்ஸே மிரள்ற அளவுக்கு விழுவோம். இறக்கத்துல அப்பாவை மிஞ்சிரன்னு குட்டி 16 அடி பாஞ்சது. அகலக்கல் வச்சதுல சயின்ஸோட ஆழம் புரியாம போச்சு. அது குழந்தை இல்லையா? உட்டாலக்கடி ஆயா உழுந்து எழுந்து வாயான்னு சும்மாவா சொல்லியிருக்கா? எச்சை தொட்டு காயத்துல. இப்பதான் ரவுண்ட போட்ல உட்காரும் போது சும்மா உட்கார கூடாது, எதாவது புடிச்சிட்டு உட்காரணும்னு சொன்னேன். இது மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சது டின்னு கட்டுவாங்க. அதுக்குள்ள அடுத்த ரவுண்டா பரவாயில்லையே. இப்ப சென்டரா உட்காந்துருக்காரு. சென்டரா உட்காந்து சாதிச்சிட்டோம் நினைக்க கூடாதுங்க. ஒண்ணு நீங்க ஏதாவது பிடிக்கணும், இல்ல அதுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். வரா இருப்பாங்க பளிச்சு மஞ்ச சட்டை. எப்படி போனாரு பாத்தீங்களா தம்பி. அதை பிடிக்கணும்னா அதோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி உன் பலத்தை நீ உபயோகிக்க வேண்டாமா? வரும்போது நீ ராசி பலன் பாத்தியா இல்லையா? மஞ்ச சட்டைக்கு மருத்துவ செலவு இருக்குன்னு போட்டிருக்கேப்பா. என்னடா கரெக்டா போதே நினைக்காதீங்க. அடி வாங்குற அங்கம் தான் மாறுமே தவிர ரிசல்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். வேடிக்கை பார்த்த வெள்ளை சட்டைக்கு வெளியே இருக்கிற சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு தெரியாம போச்சு.